வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வீடியோ போட்டு. இன்னைக்கு நம்ம ரெகுலரா வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கான வீடியோ சேமிப்பு தான். சேமிப்பு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பணத்த மட்டும் சேமிக்கிறது வந்து சேமிப்பு இல்லைங்க. நாம மல்லிகை பொருளா இருக்கட்டும், காய்கறியா இருக்கட்டும், நம்ம வாங்கிட்டு வந்த பொருள நம்ம காசு குடுத்து வாங்கிட்டு வந்த பொருள எதையுமே வீணாக்காம செஞ்சு சாப்பிடுறதும் ஒரு சேமிப்பு தான். அத பத்தி தான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து நான் உங்க கூட டீட்டெயிலா ஷேர் பண்ண போறேன். நான் சொல்றது எல்லாமே கரெக்ட்டா இருக்கணுன்றது மட்டும் இல்லைங்க. நான் சொல்றது தப்பாவும் இருக்கலாம், கரெக்ட்டாவும் இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சத நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். தப்பா இருந்தா மன்னிச்சுடுங்க. கரெக்ட்டா இருந்தா உங்களுக்கு தேவைப்பட்டா எடுத்துக்கோங்க. இல்லன்னா விட்டு போயிடுங்க. ஃபர்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேமிப்பு வந்து வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியம். அது காசு சேமிச்சா, நம்ம இப்ப ரூ. 1 சேமிச்சாலும் வருங்கால நம்மள காப்பாத்த போகுது. அதே மட்டும் காசு மட்டும் சேமிச்சா மட்டும் சேமிப்பு இல்லைங்க. நம்ம காய்கறியோ, இல்ல மல்லிகை பொருளோ எத வாங்கிட்டு வந்தாலும், அத நம்ம வீணாக்காம செஞ்சு சாப்பிடுறது ஒரு சேமிப்பு தான். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மல்லிகை சாமான் வாங்குற பொருள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பேர் இருக்கிறவங்களுக்கு ஒரு 2000, 3000, 4000 ஆகும். இல்ல ஒரு 6 பேர், 5 பேர் அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு ஒரு 7000, 6000 அந்த மாரி அவங்க வீட்ல எவ்வளோ பேர் இருக்காங்களோ, அத பொறுத்த மாரி மல்லிகை பொருள்லாம் வாங்கிப்பாங்க இல்லையா? எங்க 3 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நானு, என் பொண்ணு, என் வீட்டுக்கார். எங்க 3 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாசத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2000 ஆயிடும். 2000 வந்து பார்த்தீங்கன்னா, அரிசி, எண்ணெய், அப்புறம் வந்து பருப்புலாம் வந்து நான் வந்து கடையில வந்து வாங்குறதில்ல. ரேஷன்லேயே தான் வாங்குறோம். அது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கொண்டைக்கடல, மூக்கடல, பச்சை பயிறு, நிலக்கடலை, பொட்டுக்கடலை அந்த மாதிரி ஐட்டம், மல்லிகை பொருள் எல்லாமே வந்து வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா மாசம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 2 1/2 லிட்டர் எண்ணெய் தேவைப்படுதுங்க. சாரி வளருது ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா பேசி. அதனால 2 1/2 லிட்டர் எண்ணெய் தேவைப்படுது. அதே சமயம் இப்போ வந்து நான் வாங்கிட்டு வர பொருள் எல்லாத்தையும் இப்போ எனக்கு ரூ. 2000 செலவாயிட்டு 2000 செலவாயிட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டேன்னா, வாங்கிட்டு வந்துட்டு இது எல்லாமே பார்த்தது எல்லாமே வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசையில வந்துட்டு வாங்குறத விட்டுட்டு, நம்ம வந்து இப்போ மளிகை கடைக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வீட்ல வந்து யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு என்னலாம் தேவைப்படுது, என்னலாம் தேவையில்ல. எது அவசியமான தேவை, எது ஆடம்பரமான தேவை, அனாவசியமான தேவைன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு ஒரு பேப்பர்ல உங்களுக்கு வந்து நான் அப்படியே ஒரு டைம் பார்த்த உடனே அப்படியே கற்பூரமா மனசுல ஏத்திப்பேன்னு சொன்னீங்கன்னா, எழுதாம போங்க. அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட்டு ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கோங்க. இதெல்லாம் தேவை, இதெல்லாம் தேவையில்லன்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கிங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ல நெனச்சுட்டு போறது ஒண்ணா இருக்கும். ஆனா வாங்கும்போது நம்ம நெனச்ச பொருள தவிர நினைக்காத பொருள்லாம் ஜாஸ்தி வாங்கிட்டு வரதுக்கு ரொம்பவே வாய்ப்பு அதிகமா இருக்குங்க. அதில எழுதிட்டு போறீங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஆஃபர்லாம் விடுவாங்க ஒரு ஒரு டைமு. இப்ப வந்து நான் 2 கிலோ பருப்பு வாங்குனா 1/4 கிலோ பருப்பு ஃப்ரீ. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்லாம் வந்து எத்தனையோ பொருள்லாம் போடுறாங்கல்ல. அதெல்லாம் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எது தேவையோ அதெல்லாம் வாங்கிக்கலாம். ஆனா, கெட்டு போகாத விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2, 3 மாசம், 4 மாசம் வரையும் யூஸ் பண்ணலாம். பருப்பும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 மாசம், 4 மாசம் யூஸ் பண்ணலாம். அந்த மாரி கெட்டு போகாம இருக்கிற பொருள வந்து பார்த்தீங்கன்னா, ஜாஸ்தி வாங்கிக்கோங்க. பை ஒன் கெட் ஒன் கிடைச்சுட்டா. அதே தக்காளி வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 4 கிலோ 4 கிலோ ரூ. 50 சொல்லிட்டு வாங்கிட்டு, இருக்கிறத வீட்ல 3 பேரா இருப்பீங்க. அத வந்து கீழ கொட்டுறதுக்கு பதில், இதெல்லாம் தேவைப்படும்னு சொல்லிட்டு பார்த்து வாங்குனீங்கன்னா, அதையும் உங்க வந்து காசு தான் சேமிப்பீங்க. நம்மளுக்கு புடிச்ச கடை, நான் எப்பவுமே ரெகுலரா இந்த கடையில தான் வாங்குவேன் சொல்லிட்டு போய் வாங்காம, ஒரு கடைக்கு 4 கடை அலைஞ்சு தேடி பாருங்க. தேடி பார்க்கும்போது ரூ. 1 கம்மியா இருந்தாலும், அது உங்க பணம். அது உங்களுக்கான சேமிப்பு தானே! இப்ப வந்து பாருங்க, வீட்டு பக்கத்துல இருக்கிற கடைக்கும், நம்ம வெளிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோரா இருக்கட்டும், இல்ல ஹோல்சேல் கடையா இருக்கட்டும், அங்க போயிட்டு பார்க்கட்டும் ரூ. 1 ரூ. 2 வந்து கம்மியா இருக்கும். அந்த ரூ. 1 ரூ. 2 கம்மியா வச்சு நான் என்ன பண்ண போறேன்? ஒரு வ ஒரு இப்போ ஒரு பொருள் வாங்குனா ரூ. 4 கம்மியா வச்சுக்கோங்க. 10 பொருள் வாங்குனா ரூ. 40 கம்மியாகும் நம்மளுக்கு. நம்மளுக்கு தான் மீதம். அதான் ஒரு நம்ம அந்த ரூ. 40 வச்சோம்னா, அந்த ரூ. 40 நம்மளுக்கான சேமிப்பு. ரூ. 40 வச்சா ஒரு ரூ. 40 வச்சு நம்மகிட்ட ரூ. 1 கூட இல்லாதம்போது, அந்த ரூ. 40 நம்மளுக்கு பெரிய விஷயமா தெரியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, கடையிலலாம் இப்போ வந்து ரூ. 33ன்னு சொன்னா, நம்ம ரூ. 30 குடுத்தா இந்த கடையில வாங்கிப்பாங்களா? இல்ல. அந்த ரூ. 33 குடுத்தா தான் வாங்கிப்பாங்க. அதே மாரி தான். இப்போ ரூ. 1 மீந்தாலும், ரூ. 2 மீந்தாலும் அது நமக்கான பணம். நம்ம பணம். அது கஷ்டப்பட்டு உழைக்கிற பணம். ரூ. 1 ரூ. 2 சேமிச்சா கூட அது சேமிப்பு தான்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, காய்கறி வாங்கிட்டு வரோம். அத வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வாங்கிட்டு வந்துருவோம். திடீர்னு ஒரு காய் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 50 இருக்கும். 1 கிலோ ரூ. 70 ரூ. 80 அந்த மாரி இருக்கும்.
கூறு கட்டிலாம் வைப்பாங்க கிராமத்து சைடு. இப்போ நான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு பெங்களூர்ல இருந்தால் இப்போ நம்ம ஊருக்கு வந்துட்டோம் இல்லையா? சந்தையில போய் பார்த்தீங்கன்னா ரூ. 20 ரூ. 30 இந்த மாதிரி கூறு கட்டி விட்டுருப்பாங்க. அது நான் ஃப்ரிட்ஜ்லாம் யூஸ் பண்ணல. ஆனால் எங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்குது. எங்கள் மாமியார் மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஃப்ரிட்ஜில் எதுவுமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கினா மட்டும்தான் எல்லாமே நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டுலாம் இல்லைங்க. வாங்கிட்டு வந்துருங்க. தெரியுதான்னு சொல்லிட்டு தெரியல. நான் பக்கம் வந்து நம்ம காய்கறி வீடியோலாம் போடும்போது இந்த வார செலவுலாம் சொல்லிட்டு போடும்போது காய்கறி வீடியோலாம் ஒரு நம்ம இப்போ கூடைலாம் இருக்கலாம் அந்த கூடையெல்லாம் கழட்டி வச்சுட்டு அதில் எல்லாமே நான் போட்டு நல்லா ஆற வச்சிடும். ஆற வச்சிடும்போது இதெல்லாம் சீக்கிரம் அழுகி போகும், இதெல்லாம் சீக்கிரம் கெட்டு போகாதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சீக்கிரமாக சமைச்சு காலி பண்ணிடுவேன். அதனால் நமக்கு நம்ம காய்கறி ஒரு ரூ. 100 ரூ. 200 கொடுத்து வாங்கிட்டு வர காய்கறியை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம சமைச்சு சாப்பிட்டு நாம் நல்லா இருந்தால் தான் நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும். அதனால் ஹெல்த்தியான பொருளாக சாப்பிட்டிங்கன்னா அதுவும் ஒரு வந்து சேமிக்கலாம். வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து காசு கொடுத்து பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து தரோம். நான் என் பொண்ணுக்கே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து தரேன்னு பார்த்தீங்கன்னா என் மாமியார் சொல்லுவாங்க, இல்லை என் அம்மா சொல்லுவாங்க, அவங்க எல்லாம் சொல்லுவாங்க எதுவுமே வாங்கி தர்றதில்ல. இவங்கெல்லாம் 4 பேர் பாருங்கள் எப்படிலாம் வாங்கி தந்துறாங்கன்ட்டு. நான் 4 பேர் மற்றவங்க கொடுக்குறாங்களேன்னு சொல்லிட்டு எந்த பொருளும் நான் கொடுக்கணும்னு நினைக்கிறேங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ பாதி பொருள் வந்து எல்லாத்துலேயும் கெமிக்கல் கலக்கிறாங்க. அதில் முக்கால்வாசி பொருளையும் கலக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம காசு கொடுத்து நம்ம குழந்தைங்களுக்கு விஷத்தை வாங்கி கொடுக்க தேவையில்ல. இப்போ வந்து கூல் ட்ரிங்க்ஸ், பேக்கெட் ஐட்டமு, அப்புறம் ஜங்க் ஃபுட்டு எல்லாமே ஃபுல்லும் பாதி கெமிக்கல் தான். அது கொடுக்குறது வந்து பச்சைப்பயிறு, கொண்டைக்கடலை. என் பொண்ணுக்கு பொட்டுக்கடலை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெல்லம் இருந்தால் அது ஒரு ஸ்நாக்ஸு. கடலக்கொட்டை வறுத்து கொடுத்தா அது ஒரு ஸ்நாக்ஸு. எப்பயானா ஒரு டைம் ரேராக தான் பிஸ்கெட் கூட வாங்கி கொடுப்பேன் என் பொண்ணுக்கு. அது கஞ்சத்தனம் இல்லைங்க. நம்ம குழந்தைங்களோட ஹெல்த்தை நல்லா பார்த்துருக்குறேன்னு அர்த்தம். அதை மட்டும் ரொம்ப காசு கொடுத்து வாங்குகிற பொருளுக்கு தான் மதிப்பு. மிச்சம் கம்மியாக வாங்கிட்டு இருக்கோம். மிச்சம் சும்மா ஒரு ரோட்டுக்கடையில் ஒரு கொய்யாக்காய் வந்து பார்த்திங்கன்னா 3.20 விற்பாங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வந்து கோவா ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா 50 விற்பாங்க. ஆனால் அது வந்து கெமிக்கலு. இது வந்து ரியல் நேச்சுரல். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கம்மியாக கிடைக்கும். அந்த மாதிரி வாங்கி கொடுங்க. காசு கொடுத்து எந்த பொருளையும் விஷமாக இருக்கிற பொருளை நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம கையால் நம்ம வாங்கி தர தேவையில்லன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். எந்த பொருளையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. காசு சேமித்து வைங்க. அதே மாதிரி நீங்கள் கஷ்டப்பட்ட காசை சும்மா இனத்தோணன்னு சொல்லிட்டு செலவு பண்ணிடாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடலை இதே கடையில் தான் வாங்கிட்டு இருந்தீங்கன்னா 2 கடைக்கு இறங்கி பாருங்கள். ரூ. 1 2 கம்மியாக இருந்தாலும் அது உங்கள் பணம், உங்களுக்கான பணம். அதை சேமித்தா உங்களுக்கு தான் வந்து உதவியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். எனக்கு தெரிஞ்சது நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கினேன். நான் சொல்ல வந்த கருத்து வேறு, பட் அப்படியே வீடியோவில் ரொம்ப நாள் கழிச்சு பேசுனதுனால அதை சொன்னேன். தப்பாக இருந்தால் விட்டுருங்க, கரெக்டாக இருந்தால் யோசிச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பை பை.